நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் அதாவது 12/6/2023 18/6/2023 வரலும் உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும் இருக்கா. ரிஷப ராசியில் பார்த்தலையானால் உங்களுக்கு புத பகவானும் சூரிய பகவானும் இருக்கார். இந்த மாதம் பிறக்கிறது, அதாவது வைகாசி மாதம் முடிஞ்சு ஆனி மாதம் 16ஆம் தேதி காலத்தால் ஆனி மாதம் பிறந்துடுறது. அதனால் சூரிய பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். அதுதான் பெரிய மாற்றம் இந்த வாரத்தில் வருது. கடகத்தில் பார்த்தேன்னா செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கா. துலாத்தில் கேது பகவானும், கும்பத்தில் சனி பகவானும் இருக்கா. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இதில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் எப்படி இருக்கார் அப்படின்றத வச்சு தான் நம்ம பலன்களை சொல்கிறோம். சந்திரன் 12ஆம் தேதி கார்த்தால், அதாவது திங்கட்கிழமை கார்த்தால் பார்த்தேனால் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அதிலிருந்து அவர் திருவாதிரை நட்சத்திரம், அதாவது 18ஆம் தேதி சாயந்தரம் பார்த்தேன்னா ஒரு 5-6 மணிக்கு ஆதிரை நட்சத்திரத்துக்கு போயிடுறார். திருவாதிரை நட்சத்திரம் வரலும் போகிறார். அதனால் இந்த வாரத்தில் அவர் உத்திரட்டாதியிலிருந்து ஆதிரை நட்சத்திரம் வரலும் போகிறார். இப்போ யார் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா, இந்த வாரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த 4 ராசிக்காரர்களும் சந்திர பகவானுக்கு உண்டான பிரீத்தியான ஒரு வெள்ளை அரளி மாலை சிவன் கோவிலில் போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக கண்டிப்பாக அவர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரம் பார்த்தேலையானால் 15ஆம் தேதி ஏகாதசி வருது. அதுக்கப்புறம் அதாவது 14ஆம் தேதி ஏகாதசி, 15ஆம் தேதி துவாதசி. அதை தவிர சாயந்தரம், அதாவது துவாதசி காத்தால் ஒரு 10-11 மணி வரலும் தான் இருக்குது. அதற்கு பிறகு பார்த்தேன்னா சாயந்தரம் திரையோதசி வந்துடுறது. சாயந்தரம் பிரதோஷ காலம் வேறு வருது. சிவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு விசேஷமான தினமாக இது திரையோதசி, அதாவது பிரதோஷ காலம் கருதப்படுகிறது. ஏன்னா பிரதோஷ காலத்தில் எந்த ஒரு விஷயத்தை நினச்சிட்டு பிரதோஷத்தை சேவித்தாலும் கண்டிப்பாக அந்த விஷயம் பலிதமாகும் அப்படின்றது இந்த சைவர்களின் சம்பிரதாயத்தில் சொல்லியிருக்கு. இந்த வாரம் பார்த்தேலையானால் 18ஆம் தேதி அமாவாசை காலத்தால் ஒரு 11 மணி வரலும் போட்டிருக்கும் தீதி. 17ஆம் தேதியே அமாவாசை ஃபுல் டே இருக்கும். ஆனால் 11 மணி 12 மணிக்கு மேலே வர்றதுனால அமாவாசை எடுத்துக்க மாட்டா. 18ஆம் தேதி காலத்தால் தான் அமாவாசை எடுத்து இப்போ 11 மணிக்குள்ளே அமாவாசையும் வந்துடுது. பித்திருக்களுக்குன்னு பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அது ரொம்பவும் முக்கியமான விஷயம். அதன் மூலியமாக உங்களுடைய குல விருத்திக்கும் குலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளும் நிச்சயமாக நிற்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லப்படுகிறது. அதனால் கண்டிப்பாக குலத்தின் மேலே ஒரு என்ன சொல்கிறது, உங்களால் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுனால அமாவாசைக்கு உண்டான திதி உங்களுடைய முன்னோர்களை நினைத்து கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. இதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால் இந்த 15ஆம் தேதி அன்றைக்கே துவாதசி கார்த்தால் ஒரு 11 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு திரையோதசி வருதுன்னு சொன்னேன். அன்றைக்கி கிருத்திகா நட்சத்திரம் வேறு. கிருத்திகைக்கு விரதம் இருக்கிறவாள்லாம் அன்றைக்கி கிருத்திகை விரதம் இருப்பாள். அதுக்கு அடுத்த நாள் அதாவது திரையோதசி, அதுக்கு அடுத்த நாள் அமாவாசையும் வந்துடுறது. ஸோ இந்த வாரம் பார்த்தேலையானால் மேஜர்லி இந்த ஏகாதசி, துவாதசி, கிருத்திகை விரதம், அதை தவிர அமாவாசை வருது. இப்போது ஒரு ராசியாக மேஷத்திலிருந்து மீனம் வரை இந்த வாரமான 12/6 18/6 எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கார். சனி பகவான் ஜென்ம சனி இப்போ நடந்துகிட்ருக்கு. 7.5 சனியில் ஜென்மசனி நடந்துகிட்ருக்கு. ஜென்மசனி நடக்கும்போது திருமண பிராப்தி நிச்சயமாக உண்டு, கல்யாணமாகும். எப்பொழுதுமே திருமணம் ஆகணும் அப்படின்னா குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய அதாவது அர்த்தாஷ்டமமோ
அஷ்டமமோ இல்லைன்னா வந்து 7.5 சனியோ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக சனி பகவானுடைய டச்சும் இருக்கணும், குரு பகவானுடைய டச்சும் இருக்கணும். ஏன்னா கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். குரு பகவான் வந்து திருமணத்திற்கு குரு பலன் வருதா அப்படின்றத சொல்லுவாள். அதனால் வந்து இவா 2 பேரினுடையது நிச்சயமாக வந்து இருந்தால் மட்டுமே கண்டிப்பாக திருமணத்திற்கு பிராப்தம் உண்டு. அது வந்து இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்பவுமே இருக்குது. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியின் சப்தமத்தை பார்க்குறார். அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு திருமண பிராப்தி நிச்சயமாக உண்டாகும். ஏன்னா 5ஆம் பார்வையில் அவர் வந்து குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய ராசியின் 7ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 11ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால மிகப்பெரிய லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. கும்பராசிக்கு ராசியிலேயே வந்து ஜென்மசனி இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். உடல்நிலையில் ரொம்பவும் கவனம் தேவை. ஏன்னா எல்லா விஷயத்தையும் நீங்களே இழுத்து போட்டு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. அதனால் வந்து எல்லாத்தையும் நீங்களே உடல் உழைப்பை வந்து இழுத்து நீங்களே போட்டு எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லோடு ரொம்ப அதிகமாகும். ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இந்த வாரமான 12/6/2023 18ஆம் தேதி வரலும் பார்த்தேன்னா சந்திர பகவான் முதல்ல வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை செய்யும் இடத்திலிருந்து அதீத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து 12ஆம் தேதியும் 13ஆம் தேதி சாயந்தரம் 4:30 மணி வரலும் இருக்கார். அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு போய் குரு சந்திர யோகத்தில் இருக்கார். அதாவது 13ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 15ஆம் தேதி ராத்திரி ஒரு 9 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி பெறும். கண்டிப்பாக வேலையில் வந்து எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அங்கே வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டு, உங்களுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன், லெட்டர் ஆஃப் அப்ரிசியேஷன் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார். 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறதுன்னா 15ஆம் தேதி ராத்திரி 9 மணியிலிருந்து 18ஆம் தேதி அதிகாலை வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பரிவர்த்தனை யோகம் பெறுறார். 6-4 பரிவர்த்தனை ஆறுது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா புதுசாக வீட்டுக்கு செய்ய வேண்டிய புது விஷயங்கள், அதாவது வீட்டில் வந்து டிவி வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது, சோஃபாவை மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்குன்னு புதுசாக கடன் வாங்குவீங்க. இந்த மாதிரியான கடன் வாங்கி அதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றமான காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் இருக்க போகிறது. வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 18ஆம் தேதி கார்த்தால 5 மணியிலிருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் சூரியனோட சேர்ந்து 7ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்து 5ஆம் இடத்துல போய் இருக்கார். இதனால் பார்த்தேலையானால் உங்களுக்கு வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது ஆணாக இருந்தால் கும்பராசிக்காரர்கள் பெண்ணின் மூலியமாகவும், பெண்ணாக இருந்தால் ஆணின் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேலையானால் இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து 7ஆம் அதிபதியே இருக்கார் அப்படின்னும் போது 7க்கு 11ஆம் இடமாக வருது. அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர் வந்து ஒரு டாமினண்ட்டாக ஒரு முடிவு எடுப்பார். அந்த முடிவின் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து நவக்கிரக சன்னதியில் சனீஸ்வர பகவானுக்கு கண்டிப்பாக ஒரு எள்வழக்கு போட்டுவாங்க. அதுவும் சனிக்கிழமை அன்றைக்கி போய் போட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக இந்த வாரம் நல்ல வாரமாகவே அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.